ஏங்க யூசுவலாக பொண்ணுங்களை ப்ளவுஸ் போடாதுன்னு சொன்னால் தான் கோவப்படுவாங்க. ஆனால் இங்கே ஒரு அம்மா ப்ளவுஸ் போட சொன்னனால தன் பையன்கிட்டயே கோச்சிக்கிட்டு எவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். எந்த படம் தானே கேட்குறீங்க? கண்டிப்பாக அங்கம்மாள் படத்தை பற்றி தான் சொல்கிறேன். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஸோ அங்கம்மாளுக்கு 2 பசங்க. ஒன்று சுடலை, இன்னொன்று பவளம். ஸோ அங்கம்மாளோட மூத்த பையன் வந்துட்டு தோட்டத்தரவன்னு இருக்கிற ரொம்ப பொட்டிப்பாமல் வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்கிற ஒரு கேரக்டர், உலகம் தெரியாதன்னு சொல்லலாம். அதே 2வது பையனை டாக்டர் வரைக்கும் படிக்க வச்சிருப்பாங்க. அவன் ரொம்ப தெளிவு. எந்த அளவுக்கு தெளிவுனா அவனோட வாழ்க்கையை அவனே டிசைட் பண்ணி லவ் பண்ணுற பொண்ணோட வீட்டில் போய் அவனே கல்யாணம் பேசிட்டு வந்துடுவான். அதுவே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பெரிய மனக்குறையாக இருக்கும். ஆனால் அவங்க மனக்குறையை விட பையன் ஒரு மனக்குறையோட வரும். என்னன்னா, நான் ஒரு டாக்டர் முடிச்சிட்டேன், நான் பேசியிருக்கிற பொண்ணு வீடும் பெரிய வீடு. ஸோ எங்கள் அம்மா இன்னும் ப்ளவுஸ் போடாமல் இருக்கிறது ஒரு பெரிய மனக்குறையாக பார்த்து அவங்கள ப்ளவுஸ் போட வைக்கிறது தான் நான் வந்து எனக்கு கௌரவமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்து அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான். ஸோ அவனுக்கு கேள்ப்பா அவங்க வீட்டு மூத்த மருமகள், அதாவது அவங்க அண்ணியை வந்து சொனைக்கு கூப்பிட்டு அவங்களும் இவங்களும் பேசி ஏதோ ஒரு விதத்தில் ப்ளவுஸ் போட வச்சிருவாங்க. ஆனால் ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த ஊர்க்காரங்களாக இருக்கட்டும், அவங்க மருமகளாக இருக்கட்டும், தான் பையனாக இருக்கட்டும், அவங்கள பார்த்து பயந்த ஒரு விதமாக இருக்கட்டும், அவங்க கிட்ட பேச தயங்கின விஷயமா இருக்கட்டும், ஒரு ஒரு ஆட்டிடியூடோட, ஒரு திமுறோட, ஒரு பெரிய மரியாதையோட இருந்தது. அந்த ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் அப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஓவர் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு நினைப்பு வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த அம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளேயும் எவ்வளோ மனக்குமரல்கள் ஒவ்வொருத்தர் மேலே ஒரு என்னெல்லாம் இருந்தது அப்படிலாம் வெளிப்படும். ஸோ கிளைமேக்ஸில் அந்த அம்மா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ப்ளவுஸ் போட்டாங்களா, இல்லை அந்த அம்மாவோட மனநிலையை இந்த பையன் புரிஞ்சுக்கிட்டானா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி. ஸோ அங்கம்மாலா கீதா கைலாசம் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லணும். உண்மையாக அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த ப்ளவுஸ் போடாத புடவை கட்டிக்கிட்டு வாயில் அந்த சுருட்டோட போகிறப்பலாம் ஆட்டிடியூடோட வேற லெவலில் இருந்தது. அங்கம்மாளாவே வாழ்ந்திருக்காங்க. அதே நேரத்தில் ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் அவங்களே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனில் இருப்பாங்க, பேரமைதியாக இருப்பாங்க. அவங்க கண்ணில் தெரியும் அவங்களோட வலி, அந்த நடிப்பெல்லாம் பின்னிட்டாங்க. ஒரு இன்ட்ரோவர்ட்டாக பல மனக்குமரர்கள் உள்ள மூடி வச்சுக்கிட்டு யாருமே பேச முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாமல், ஷேர் பண்ணிக்க முடியாமல் தயங்கி வாழ்கிற பரணி தன்னோட மொத்த இந்த மனக்குமரங்களையுமே நாதஸ்வரம் வாசித்து அதை தீர்த்துக்கிறாரு. அந்த 2 விதத்திலையும் அவர் அந்த நாதஸ்வரம் இருக்கிறப்போ ஒரு விதமாகவும் நாதஸ்வரம் இல்லாதப்போ ஒரு விதமாக இருப்பார், பின்னிட்டார். அதே மாதிரி தான் சரண் சக்தியும் படித்து டாக்டராக இருக்கிற ஒருத்தர், அவர் தன்னோட வாழ்க்கையை அவரே தேர்ந்தெடுத்துக்கிட்டு தான் அம்மாவே வந்துட்டு தான் அம்மாவாக இருந்தாலும் அவங்கள மேலே ஒரு வெறுப்போட பார்க்குற ஒரு கேரக்டர் தான் அவர் நடிப்புமே பின்னிட்டார். அதுக்கப்புறம் ஹீரோயின் அண்ட் தென் பரணியோட மனைவியாக வரவங்க 2 பேருமே வந்துட்டு தரமான நடிப்புன்னு சொல்லணும். சட்டிலான ரோல் தான். கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி இது 1990கள் மத்தியில் நடக்கிற கதைன்னும் போது இந்த ஆர்ட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் மிக்சிங்காக இருக்கட்டும், சவுண்ட் மிக்சிங்லாம் டாப் நாச்சுன்னு சொல்லணும். அதுவும் லைவ் சவுண்டு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து படம் பார்க்குற ஃபீலே தெரியாது. அந்த அவங்களோட சூழலை நம்மளும் இருக்குன்ற மாதிரி அந்த அளவுக்கு கதை பின்னிட்டாங்க. எனக்கு அது எல்லாமே பிடிச்சிருந்தது. படமாக பார்க்குறப்போ மேக்கிங் எல்லாமே தரமாக இருந்தது. ஆனால் இது வந்து ஒரு ஆர்ட் மூவி லவர்ஸ்க்கான ஒரு படம். அது இல்லாமல் இந்த கிராமத்து வாழ்வியலோடு சேர்ந்து பார்த்தா ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான். அங்கம்மாள் வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸாக யாரோ ஒருத்தர் எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருந்த ஒரு உணர்வு கொடுத்த படம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 100க்கு வந்து நான் 80 கொடுப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் பிடிக்குன்னா தாராளமாக தேட்டர் போய் பாருங்கள். தேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு புதுவிதமாகவும் ரொம்ப ஒரு மனதுக்கு இதமாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே. உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட ரிவ்யூஸ் வேணும், இல்லை பொலிட்டிக்கல் பற்றின விஷயங்கள் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see you next time. Until then, bye from Vijay Kradhagan.